Hello guys, welcome back to our channel. ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த எர்த்து வீக்கஸ்ட் டு த யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மான்வாவோட எபிசோட் 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் யாருன்னா பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜூ ஒரு பக்கம் எப்படியாவது நம்ம பாடிக்கு திரும்பி போய் ஆகணும், இல்லைனா அந்த எவா ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எவாவை அடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உட்காய அந்த மான்ஸ்டர் தனியாளாக நின்று அவங்களோட எபிலிட்டியை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த மாஸ்டரை ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க பண்ணுற எல்லா அட்டாக்கையும் அந்த மாஸ்டர் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உட்காயால முடியல. ஐயோ, இது எப்படி அட்டாக் பண்ணாலும் இது நம்மளை இது பண்ணுது, இதை நம்ம எப்படி தான் அழிக்க போகிறோம், இதுக்கு வேறு வழியே இல்லையா, எப்படியாவது பண்ணி இதை டெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும், நம்மளுடைய பவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் இது நம்மளை சமாளிச்சிடுது, என்ன பண்ணுறது தெரியலேன்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜோ சொன்னது ஞாபகம் வருது, நமக்கு ஆல்பா எபிலிட்டிலாம் தேவையில்லை, நம்மளால முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும், எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் சமாளிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி ஜோ எந்த ஆல்பா எபிலிட்டி இல்லாமலே ஹீரோயினை ஒக்காயா அவன் காப்பாற்றுவான், அவனாலேயே முடியும் போது நம்மளால முடியாதான்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை ஞாபகப்படுத்திட்டு திரும்பவும் பவர்ஃபுல்லாக அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறாங்க ஒக்காயா. அதுக்கு அந்த மான்ஸ்டர் போதும் முடிச்சுக்கலாம், என்னால் உன் கூட ரொம்ப நாள் விளையாட முடியல, ரொம்ப போர் அடிக்குது, நீ அட்டாக் பண்ணுறது சின்ன கீழ் கூட என் உடம்புல விழலை, என்ன தான் ஆல்பா எபிலிட்டி வச்சுன்னு சொல்லிட்டு ஒக்காயா பார்த்து சொல்லுது. உடனே மான்ஸ்டர் அதோட பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஏய் சின்ன பொண்ணு, இப்போ என் பவரை பார், என் பவருக்கு முன்னாடி உன்னை எந்த ஆல்பா எபிலிட்டியும் எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அதோட மொத்த பவரையும் அது கையில் எடுக்குது. இப்போ நான் உன்னை டெஸ்ட்ராய் பண்ணுறதை பார்த்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸுக்கு எதிரில் எவனுமே எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒக்காயை பார்த்து அது பவரை யூஸ் பண்ண போகும்போது திடீர்னு சைட்லேருந்து அந்த கேவ்லேருந்து ஒரு கிராக் விழுது. என்னன்னு பார்த்தா நம்ம குருபாய் வராரு. உடனே நம்ம மான்ஸ்டர் யோ எங்கேயா போயிருந்த, ரொம்ப ஸ்லோவாக வர, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா வா எத்தனை பேர் வந்தாலும் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்றதை பாருன்னு சொல்லிட்டு நம்ம குருபாயோட பவரை யூஸ் பண்ண நம்ம ஜோடமில் இருக்க மாஸ்டர் தைரியமாக நிற்குது. பின்னாடி பார்த்தா அந்த ஹியூமனாய்டும் வருது. பின்னாடி ஹியூமனாய்டை அட்டாக் பண்ண வர, முன்னாடி நம்ம குருபாய் அட்டாக் பண்ண வர, நம்ம மான்ஸ்டர் தைரியமாக நின்றுட்டுருக்கு சென்டரில். உடனே நம்ம பழையபடி அந்த மான்ஸ்டர் பின்னாடி கையில் பின்னாடி அந்த திரும்பாமலே அந்த ஹியூமனாய்டை அதோட கையாலே டெஸ்ட்ராய் பண்ணுது. அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம குருபாய் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஜோவோட கையை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒக்காயாவும் அவங்க பங்குக்கு அவங்களோட ஐஸ் எலமெண்ட் பவரை யூஸ் பண்ணுறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அவர் தான் அவங்க ஹீரோ சொல்கிறன்னு நினச்சி பார்த்துட்டே வராங்க. நம்மக்கிட்ட என்ன எபிலிட்டி இருக்குன்றது முக்கியம் இல்லை, நமக்கு கான்ஃபிடென்ட் வேணும், நம்மளால முடியும்னு. இப்போ நமக்கு அந்தமாரி தான் கான்ஃபிடென்ட் இருக்கவே இப்போ நமக்கு குருபாய் ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்மளால் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டே அந்த மான்ஸ்டரோட வயிற்றுல அவங்களோட ஐஸ் ஆல்பாவை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மான்ஸ்டர் சின்ன பொண்ணு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சைலண்ட் ஆகுது. திடீர்னு மேலே பார்த்தா அந்த கட்டான கை அதோட பவர் அப்படியே பயங்கரமாக யூஸ் ஆகுது. அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவ்வளோதான், நம்ம மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, அவ்வளோதான் உங்கள் பவரா, ஹியூமன்ஸோட பவர் நான் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன், அவ்வளோதான் போகணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அந்த கட்டான கை முளைச்சி வருது. நீங்கள் எவ்வளோ என்னை அட்டாக் பண்ணுறீங்களோ அதை விட ஃபாஸ்டராக என்னால் ரீட்டைன் பண்ணிக்க முடியும், உங்களால் முடிஞ்ச பவர் என்கிட்ட யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் நக்கலாக அவங்கள பார்த்து சிரிக்குது. உடனே அந்த மாஸ்டர் நம்ம ஜோவோட உடம்புலேருந்து ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் டைம் டு ரிலீஸ்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பயந்து ஷாக் ஆகுறாங்க, குருபாயும் ஒக்காயாவும். வெளியே நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஜூ உள்ளேருந்து பார்த்துட்ருக்கான். நம்ம ஒக்காயாவை பார்த்து ஐயோ ஒக்காயா வெளியே மாட்டிகிட்ருக்கே, நம்ம கொஞ்சம் லேட் பண்ணாலும் உட்காருக்கு எதனா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டே அவன் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. ஜோ, நீ என்ன ஆனாலும் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் உனக்குள்ளே இருக்க தன்னம்பிக்கை மட்டும் விட்றாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறத நினச்சிட்டு நம்மளால் முடியும், என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஜோ அவனால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறான். வெளியே நம்ம மான்ஸ்டர் அதுக்கு ரெக்க முளைச்சி நான் ரிலீஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது. அதை பார்த்து ஒக்காயாவும் ஜூவும் பயப்படுறாங்க. உடனே அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ உங்கள் பவர் யூஸ் பண்ணாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை யாராலையும் தடுக்க முடியும், இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸ் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கத்துது பயங்கரமாக. இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாம், இந்த உலகத்தையே நான் சாம்பலாக்க போகிறேன், அதுக்கு முதல்ல சாம்பலாக போகிறது நீங்கள் தான் சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண போகுது. அவங்கள அட்டாக் பண்ண போகும்போது அது வயிற்றுல ஹோல் விழுது. என்னடா ஹோல்னு பார்க்கும்போது 2-3 ஹோல் விழுந்தது. உடனே அந்த எவன் பழசை நினச்சி பார்க்குது, முன்ன ஜோபா முழுங்கும் போது இப்படி தான் அந்த எவாவுலேருந்து ஹோல் ஹோலாக அதை நம்மளை ஜோ கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பயந்துகிட்டே பார்க்குது.
இதை பார்த்த குருபாய் வந்து நம்ம ஒக்காயாவை தூக்கிட்டு வாங்க நம்ம போயிடலாம், இங்கே இருக்கிறது சேஃப்னு சொல்லிட்டு ஒக்காயாவை தூக்கிட்டு ஓடுறாங்க. இங்கே ஏதோ பெரிய பிளாஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒக்காயா வந்து போதும் நானே நடந்து வர சொல்லிட்டு ஒக்காயாவும் குருபாயும் சேர்ந்து வேகமாக வெளியே ஓட ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம மான்ஸ்டர் வந்து வலியில் துடிக்குது. திரும்பியும் அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஓலெல்லாம் வந்து அடைச்சி திரும்பியும் பழைய நிலைமைக்கு மாறுது. இது நல்லா இருக்கு. நம்மளை யாராலையும் எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது. போன தடவை தான் மாட்டிக்கிட்டோம், இந்த தடவை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது திரும்பி தைரியமாக இருக்குது. மறுபடியும் அதோட வயிற்றுலேருந்து ஹோல்லாம் விழுந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா உள்ள நம்ம ஜோ வந்து அவனை வந்து அவனே காயப்படுத்திட்டு இருக்கான். வெளியே அவன் பாடி அட்டாக் பண்ணுறதுக்காக அவனுக்குள்ளே அவனே அந்த ஹோலை வந்து கிரியேட் பண்ணி அவனே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த எவா பார்த்துட்டு அவனுக்கு உள்ளே அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அந்த எவா பார்த்துட்டு நிறுத்து, அந்த மாதிரி பண்ணாத, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கிட்ட கத்துது. எல்லா எபிலிட்டி பவரையும் நான் தாங்கிட்டேன். உனது என்ன புது எபிலிட்டி பவராக இருக்குது, இந்த உலகத்தில் இது மாதிரி ஒரு எபிலிட்டி பவர் நான் பார்த்ததே இல்லை, எனக்கு வலிக்குது ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நம்ம ஜோ கிட்ட வந்து அந்த மான்ஸ்டர் சொல்லிட்டு இருக்கு. உடனே நம்ம ஜோ வந்து நான் என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன், உன்னை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொன்னல, உன்னை எப்படி நான் வந்து ஸ்டாப் பண்ணேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான் மான்ஸ்டர்கிட்ட. உடனே அந்த அந்த பவர் வந்து நம்ம ஹீரோ ஜோவையும் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிஷையும் வந்து அட்டாக் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிடுது. அந்த கேவும் கொஞ்சம் கொஞ்சமாக கல் விழுந்து மூடிடுது. எல்லாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம குருபாயும் ஒக்காயாவும் வெளியே வராங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் சேஃபாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் இருந்த ஒரு பொண்ணு வந்து அந்த ஜோவை கொன்னுட்டிங்களா, அவன் வந்து ஹியூமனே கிடையாது, அவன் ஒரு யவா, இத்தனை நாள் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குருபாச்சுக்கு வந்து ஃபீலிங் ஆகுது. அச்சோ நம்ம ஃப்ரெண்டு இப்படிலாம் சொல்கிறாங்களே, அவன் நம்ம கூட எப்படிலாம் இருந்தான், நம்மளாம் காப்பாற்றிறான்னு சொல்லிட்டு நம்ம குருபாச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஜோவை நினச்சி. நம்ம குருபாய் வந்து நடந்த இந்த அட்டாக்ல வந்து நம்மளால் ஜோவை காப்பாற்ற முடியல, நம்ம வந்து ஜோவை மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகாது, இந்த டைம் வந்து நம்ம ஜோவை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல, எல்லாம் ஜோவை நினச்சி ஒரு தடவை ப்ரே பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கேவை பார்த்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒக்காயா வந்து ஜோ கூட இந்த பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு நீ இப்போ உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ என் மனசில் எப்பயுமே வாழ்ந்து தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அப்புறம் காய்ஸ் இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது இந்த மான்வாவில். ஸோ இந்த எபிசோடு முடிகிறதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு சேனல் செகண்ட் சேனல் ஆரம்பித்து ஒரு 5 எபிசோடு நான் போட்டு வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னொரு சேனல் வேணாம் இதிலே கண்டினியூ பண்ணலான்னு உங்கள் விருப்பம் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்